வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா, ஆட்டோவில் வந்து இந்த பம்ப் ஓப்பன் பண்ணுறது எப்படி, வண்டியோட ஸ்பீடு அதிகரிக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணார். அது எப்படின்னு மட்டும் தெரிஞ்சுங்க, ஆனால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா பம்ப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். அது என்னென்னு நான் பிறகு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பம்ப் ஓப்பன் பண்ணுறதுனா என்னென்னு காட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 ஸ்க்ரூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே அடியில் உள்ளது பார்த்திங்கன்னா வண்டியோட ஐட்லிங் ஆர்பிஎம். என்ன ஒன்றா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு போல்ட்டை இந்த ஒரு நட்டை லூஸ் பண்ணிட்டு இதை டைட் பண்ணும்போது இது உள்ளாக போகும். அப்போக்கி வண்டியோட ஐட்லிங் ஆர்பிஎம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா பம்பு இதை ஓப்பன் பண்ணிட்டு லூஸ் பண்ணிங்கன்னா பம்பு அட்ஜஸ்ட்மெண்ட். இது இப்படி தான் பார்த்திங்கன்னா பம்பு ஓப்பன் பண்ணுறது. பம்பு ஓப்பன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம்பு ஓப்பன் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு பம்பை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இன்ஜினில் இருக்க கேஸ்கட்லாம் ஃபஸ்ட்டு லீக் ஆகும். இன்ஜினில் ஹெட்லேருந்து எல்லா இடத்துலையும் ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆயில் லீக் ஆச்சுனாலே இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஓடி போர் பிஸ்டன்லாம் காலி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா கூலிங் பிரச்சனை. இன்ஜின் பார்த்திங்கன்னா கூல் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நார்மலான ஸ்பீடில் போய்ட்டு இருக்கும்போது நார்மலான கூலிங் இருக்கும். இந்த வழியால் ஃபேன் காற்றுனால உள்ளே போய்ட்டு இன்ஜின் நார்மலான கூலிங் ஆகும். இதே இன்ஜின் ஓவர் ஸ்பீடில் போகும்போது பம்ப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்பீடாக போகும். அப்போயும் உள்ள கூலிங் ப்ராசஸ் நடக்காது. அப்போயும் இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகி போர் பிஸ்டன்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. அப்போயே சிட்டி ப்ளஸ்ஸு. அவர் என்ன பண்ணிட்டார், பம்ப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு செம வேகமாக போயிருக்காரு. வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் இந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு இடம் வெட்டுப்பட்டு ஃப்ரண்ட் வீல் ஆளாயிருந்துருமா. அந்த பிரச்சனையில் கொண்டே வயலில் விட்டு 4500 கிலோமீட்டர் ஓடின ஆட்டோ தான் சுத்தமாக செதஞ்சிருச்சு. ஆட்டோ நொறுங்கிருச்சு வயலில் விழுந்து. அதனால் தயவு செஞ்சு இந்த பம்ப் ஓப்பன் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. நமக்கு இருக்க லிமிட்டே போதும். அதனால் ஸ்பீட்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். அதுமாரி பார்த்திங்கன்னா பம்ப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்பீடு கண்டிப்பாக அதிகமாகும் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆயில் எல்லா இடத்துலையும் கேஸ் கட்லாம் ஃபால்ட் ஆகி ஆயில் லீக் ஆகும். அதுமாரி பார்த்திங்கன்னா இன்ஜின் சீக்கிரமாக போர் காலியாகிடும். இப்போ நார்மலாக 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுறாங்கன்னு வைங்களேன். அதாவது 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு போர் பண்ணுறாங்கன்னா பம்ப் ஓப்பன் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 60,000 70,000 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்கன்னா இன்ஜின் வேலை வைக்க ஆரம்பிச்சிடும். வண்டி வந்து அதோடய பவரை தாண்டி போயிட்டுருக்கும்ல. ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்போது வண்டி இன்ஜின் கன்ஃபார்ம் வேலை வைக்க ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா மைலேஜ் இப்போ விற்கிற டீசல் நிலைமைக்கு, அதாவது இப்போ டீசல் விற்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக மைலேஜ் சுத்தமாக தராது. அதனால் பம்பு ஓப்பன் பண்ணுற வேலையை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அதனால தான் சொல்கிறேன், மைலேஜும் சுத்தமாக தராது. உங்களுக்கு அப்புறம் புகையெல்லாம் இருந்துச்சுன்னா எப்சி பட்டுறப்பையும் பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் இந்த இதுமாரி பண்ணுறதை மறந்துடுங்க. சொல்லப்போனால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் காலையில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.